ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாக இருக்க நாம் அனுதினமும் பாடுபட வேண்டும். ஏனெனில் வருகை நேரம் நெருங்கிவிட்டது. இந்த வருகை நேரம் நெருங்கியிருக்கின்ற காரணத்தினால் நாம் பரலோகம் செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். பரலோகம் செல்ல வேண்டுமானால் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் கூறுகின்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த மனிதனும் விடுதலை வாங்கி தர முடியாது, சத்தியம் மாத்திரமே விடுதலை வாங்கி தரும். ஆகையால் இன்று நான் எடுத்துக்கொண்ட வேத பாடம் 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட வேத பாடமாகும். காரணம், இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்த ஒரு போதனையானது இந்த உலகத்தின் மத்தியில் விபரீதமாக தாண்டவம் ஆடுகின்றது. ஒவ்வொரு போதகர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பகிர்ந்த காரணத்தினால் ஜனங்களும் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். காரணம், மரித்த பின் சாமுவேலின் ஆவி பேசுகிறது. அது எப்படி என்ற ஒரு கேள்வியாகும். மரித்த பின் சாமுவேல் தான் பேசினாரா, இல்லை பிசாசு வந்து பேசினாரா என்ற ஒரு கேள்வி அநேகருடைய மத்தியில் இருக்கின்றது. விசுவாசிகளை விட்டு விடுவோம், போதகர்களின் மத்தியிலே இதுவரைக்கும் சரிவர புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் நான் அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கின்றேன். அதை இன்று நான் என்னுடைய கருத்தின்படி நானும் என் பங்குக்கு பேசுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். நான் பெரிய போதகரும் அல்ல, பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல, இல்லை பெரிய படிப்பாளியும் அல்ல. நான் ஒரு சாதாரண கர்த்தருடைய ஊழியக்காரன், உங்கள் சகோதரன். அவர் எனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை கொண்டு நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன். அந்த ஆராய்தலின் மூலம் சரியான ஒரு விளக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்கின்றேன். சாமுவேல் இதற்கு முன்னே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லோரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். 4வது வசனமும் படிக்கின்றேன், கேளுங்கள். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமியிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். 5ஆம் வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. பெலிஸ்தியர் சவுலுக்கு விரோதமாக வந்தவுடன் சவுல் பயந்து விட்டான். சவுல் மிகவும் பயந்து விட்டான். இப்பொழுது அவன் வந்து விசாரிப்பதற்காக அவன் யாரிடம் செல்ல வேண்டும்? தீர்க்கதரிசிகளிடம் செல்ல வேண்டும். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடம் செல்ல வேண்டும். சாமுவேல் மரித்து போனார். அவன் யாரிடம் சென்று கேட்க முடியும்? ஒரு வசனம் நாம் படிக்கின்றேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நினைவில் கொள்ளுங்கள்.
சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இதை ஏன் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன்? இங்கேதான் மக்களுக்குள் ஒரு தடுமாற்றம் வருகின்றது. இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கின்றேன். நினைவில் கொள்ளுங்கள் இந்த வரியை. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும், புரிந்து கொள்ளுங்க, சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. சவுல் மரணம் அடைகிறது வரை சாமுவேல் சவுலை கண்டு பேசலை. ஏன்னா சவுல் மரணத்திற்கு முன்பு சாமுவேல் மரித்து விட்டார். அவர் மரணத்துக்கு பின், சாமுவேலுடைய மரணத்துக்கு பின் அவர் சவுலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனெனில் அவர் மரணம் அடைந்து விட்டார். அந்த மரணத்தின் உள்ள துக்கம்தான் நம்ம இந்த 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சாமுவேல் இதற்கு முன்னே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இதுதான் இப்போ எல்லாருமே துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க சாமுவேல் மரித்ததுக்கு. சாமுவேல் மரித்த பின்பு சவுலை சந்திக்க முடியவில்லை. சாமுவேல் மரணத்துக்கு பின்பு சவுலுக்கு நெருக்கடி உண்டாகியது பெலிஸ்தியர்களினால். இந்த பெலிஸ்தியர்களினால் இவனுக்கு பயமும் உண்டாகியது. சவுல் ஒரு காரியத்தை செஞ்சிருந்தான், நல்ல காரியத்தை. 4வது வசனம் படிக்கின்றேன். 3வது வசனம் படிக்கின்றேன். சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான். சவுல் அரசாட்சியில் வந்து இறங்கினவுடன் இஸ்ரவேலர்களின் முதல் ராஜா. இவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவுடன் இவன் செய்த முதல் காரியம், அஞ்ஞானம் பார்க்கிறவங்களை தேசத்திலிருந்து துரத்திட்டான், குறி சொல்லுகிறவர்களையும் துரத்திட்டான். இப்போ தேசத்தில் கிடையாது. இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தமாக இருக்கின்றது. எல்லாரும் தேசத்தை விட்டு விரட்டிட்டான். காரணம், அவன் சாமுவேலின் வார்த்தைக்கு அப்பொழுது கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்தான். காரணம், சாமுவேல் மோசையின் வார்த்தையை, பிரமாணங்களை அனுதினமும் படித்தும் போதித்தும் வந்தார். இப்போ மோசையுடைய கட்டளை என்ன? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கிற பண்ணவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்ஞானம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், 10வது வசனம். 11வது வசனம் படிக்கின்றேன். மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாயவித்தக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள் இருக்க வேண்டாம். தேவன் மோசைக்கு கொடுத்த கட்டளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இது மோசே தன் ஜனங்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டு வருகிறார். இந்த பாடத்தை படித்த சாமுவேல் சவுலுக்கு அதை திட்டவட்டமாக போதித்து விட்டான். நீ ராஜாவாகும் பொழுதே இந்த தேசத்தில் அஞ்ஞானம் பார்க்கிறவனும், குறி சொல்றவனும், மந்திரவாதி இருக்கக்கூடாது. சவுலுடைய கடுமையான சட்டத்தின் நிமித்தம் தேசத்திலிருந்து இந்த அருவருப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டது. அவர்கள் துரத்தப்பட்டார்கள்.
இப்போ அங்கே குறி சொல்கிறக்கோ மந்திரவாதிக்கோ ஆள் இல்லை. சவுலுக்கு இப்பொழுது நெருக்கடி உண்டாகிவிட்டது. அவன் தீர்க்கதரிசியின் வார்த்தையை மதிக்காததினால் சாமுவேல் துக்கத்தோடே அவன் இடத்தை விட்டு அகன்று சென்று விட்டார். அதற்கு பின்பு அவனை இறுதி மட்டும் அவருடைய மரணம் வரைக்கும் சவுலை அவர் சந்திக்கவில்லை. இன்று அநேகர் தடுமாற்றத்துக்குள் வருகிறார்கள். ஆகையால் தான் நான் தெளிவாக உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கவனமாக கேளுங்கள். இப்போ சவுல் என்ன செய்யறான்? 6வது வசனம் சொல்லுது, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி என்ன செய்யறான்? சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போதே கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசிகளினாவது மறு உத்தரவு அருளவில்லை. இப்போ அவனுக்கு மறு உத்தரவு கிடைக்கல. காரணம், அங்கே தீர்க்கதரிசி இல்லை. தீர்க்கதரிசி மரித்து விட்டார். இப்போ அங்கே தீர்க்கதரிசி இல்லாதனால சவுல் மிகவும் நெருக்கடி பட்டுட்டான். சவுல் நெருக்கடியானவுடன் அவன் என்ன செய்கிறான்? 7வது வசனம் படிக்கிறேன். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, பாருங்க 6வது வசனம், அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வரான், அவனுக்கு பதில் கிடைக்கல. அவன் ஊரிமில்லாவது தும்மிமில்லாவது தீர்க்கதரிசிகளிலாவது பதில் கிடைக்கும்னு போகிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. இன்றும் நாம் தேவனுடைய வார்த்தையை மறுதலிப்போமேயானால், இன்றும் நாம் தேவனுடைய வார்த்தையை மறுதலிப்போமேயானால் சவுலுக்கு என்ன பங்கு கிடைத்ததோ அந்த பங்கு தான் நமக்கு கிடைக்கும். அந்த பங்கு தான் நமக்கு கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. வார்த்தைகளை மீறுவது பாவமாகும். வார்த்தையை மீறக்கூடாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தைக்கு நாம் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பயபக்தியுடன் அணுக வேண்டும். சவுல் தவறிவிட்டான். அவன் தவறிய காரணத்தினால் மகத்துவமுள்ள தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவனை விட்டு கடந்து சென்று விட்டார். நிர்கதியாக நிற்கிறான் சவுல். தன்னை சுற்றி பயம் குடிகொண்டது, தனக்குள்ளும் பயம் குடிகொண்டது. எதை செய்வது, என்னத்தை செய்வது, எப்படி செய்வது, எந்த விடயமும் அவனுக்கு கிடைக்காமல் தவித்து கொண்டு இருக்கிறான். அவன் சிந்தனையில் உதித்தது 7வது வசனம். அப்பொழுது சவுல் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். பாருங்க, தேசத்தில் இல்லை, ஒரு மாற்று தேசத்தில் இருக்காங்க. இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்ன? சவுல் இந்த மாந்திரவாதிகள் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை எல்லாம் துரைத்து விட்டான். அவன் தன் ஊழியக்காரர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் பதில் கரெக்டாக சொல்லியிருக்கிறார்கள். எந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கா. தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது ஊழியக்காரர்களுக்கு தெரிகின்றது. அப்படியானால் இந்த ஊழியக்காரர்கள் அவர்களோட தொடர்பில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பது வெட்டா வெளிச்சமாகும். அவன் தேசத்தை விட்டு அகற்றிய பொழுதும் இங்கே ஊழியக்காரர்கள் சொல்றார், எந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். பாருங்கள், 7வது வசனம் கூறுகின்றது,
அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அநேக போதகர்கள் தடுமாறுகிற இடம் இதுதான். 8வது வசனம் படிக்கின்றேன், நினைவில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்ஞானம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் 8வது வசனம். காரணம், இதற்குரிய காரியங்களை நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீனிடத்தில். வேஷம் மாறியது யார்? சவுல். சவுல் வேஷம் மாறி ராஜா வேடத்தை களைந்து விட்டு ஒரு சாதாரண நபராக அவன் செல்லுகிறான். வேஷம் மாறி வந்தது சவுல். சரியாக எழுதியிருக்கின்றது, தவறு எழுதவில்லை. பரிசுத்த வேதாகமம் ஒருபோதும் பொய் பேசாதே, உண்மையைதான் பேசும். வேஷம் மாறியது சவுல், சாமுவேல் மாறவில்லை. இங்கே தான் தடுமாற்றம் இவர்களுக்குள் இருக்கின்றது. பார்க்கலாம் அதை. 9வது வசனம் படிக்கின்றேன். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொண்டு போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். கவனத்துக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தடுமாற்றத்தை இனிமேல் அகற்றிவிடுங்கள். வார்த்தைக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுங்கள். போதகர்களுடைய வார்த்தை கேட்டு வீழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை வாங்கி கொள்ளாதீர்கள். இந்த 9வது வசனத்திற்கு நாம் செல்லுகின்றோம். சவுல் அந்த அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீகிட்ட வந்துட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்றா? யார்கிட்ட? சவுல்கிட்ட. சவுல் வேஷம் மாறி வந்திருக்கிறான். அவளுக்கு அவன் ராஜான்னு உள்ளது தெரியவே தெரியாது, சுத்தமா தெரியாது. வந்திருக்கிறது ராஜா தான், ஆனால் அவளுக்கு தெரியாது. காரணம், அவன் ராஜ வஸ்திரத்தை களைந்து விட்டு சாதாரண ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டான். இப்போ அவளிடத்தில் வந்த உடனே அவளுக்கு தெரியாத காரணத்தினால அவள் என்ன நினச்சா, இவங்க வேவுகாரங்களாக இருக்கும், நம்மளை கொன்று போடுறதுக்கு இவனு ஏதாவது வேவு பண்ணிக்கிட்டு ஏதாவது செய்வாங்க, என்ன நம்மளை மாட்டி விட்டுருவாங்கன்னு உள்ள ஒரு பயம். அதனால் அவள் என்ன சொல்கிறா? சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. சவுல்கிட்டே சொல்கிறா, என்னை கொண்டு போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். சொல்ல, என்ன கொல்றதுக்காக வந்தீங்க? அவ கேட்குறா, என்னை கொல்றதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறா. உங்களுக்கு தெரியாதா சவுல் இப்படி நிர்மூலமாக்கின கதை? அதனால் என்னால் முடியாதுன்னு அவள் சொல்லியிருப்பாள். இந்த வார்த்தையின் அர்த்தம் அதுதான். எனக்கு மந்திரவாதமும் தெரியாது, தந்திரவாதமும் தெரியாது, என்னை விட்டுரு, என்னை பிழைக்க விட்டுரு, நான் ஏதோ உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது என்னை என் உயிரே வாங்கிறாத, தயவு செய்து போன்னு சொல்லி அவளை அது வந்திருக்க நபர்களை கும்பிட்டுருப்பாள். சவுலை, தயவு செய்து போயிருங்கப்பா, என் ஜீவனை வாங்காதுங்க. சவுல் அதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக எந்த சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை துரத்துறானோ அதே சவுல் எப்படி வரான் பாருங்க. இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது,
என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வானத்தின் மீது சத்தியம் பண்ணாத, பூமியின் மீது சத்தியம் பண்ணாத, எந்த நபர் மீது சத்தியம் பண்ணாத. சத்தியம் பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த உண்மை. சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே அவன் ஆண்டவர் பேர்லேயே சத்தியம் பண்ணிட்டான். உனக்கு ஒரு பொல்லாப்பும் வராது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு கொடுக்கிறேன். கர்த்தர் மேல் ஆணையிட்டுட்டான். பொண்டாட்டி பிள்ளைக்கு பேரில் அவன் ஆணையிடலை. நம்ம ஊரில் அடிக்கடி நம்ம கேட்ட வார்த்தைகள் தான். ஆண்டவர் ஆணை, ஆண்டவர் சத்தியமா, நான் அதை செய்யலை. அதை போல் இவனும் சொல்லிட்டான். ஆமாம், எந்த கட்டளை எந்த ஆண்டவருக்கு எந்த கட்டளை நிறைவேற்றினானோ அதே ஆண்டவருடைய பேரில் ஆணையிட்டான். உனக்கு ஒரு பொல்லாப்பும் வராதப்பா, நான் என்ன காரியத்துக்கு வந்தேனோ அந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்று. நான் நெருக்கப்பட்டுட்டு இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த துக்கத்துலேருந்து இந்த பயத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நீ என்ன வேணாலும் செய், நான் அதுக்கு ஒத்தாசையாக இருக்கேன். உனக்கு ஒன்றுமே வராது, உனக்கு ஒன்றுமே வராது, நீ பயப்படாத. அப்பொழுது அந்த ஸ்திரீ உமக்கு யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கின்றேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ உமக்கு யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். சாமுவேல் இஸ்ரவேலர்களின் ஒரு தீர்க்கதரிசி. இவளுக்கு சாமுவேலை குறித்த சரியான வரலாறு தெரியாது. இவளுக்கு சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும். அவளுக்கு சாமுவேலையும் தெரியாது, சாமியும் தெரியாது. யாரை எழுப்பணுமோ நான் எழுப்பிட்டு வரேன். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே தான் நம்முடைய கவனத்தை சிதறடிக்க விடாமல் இந்த பாகத்தில் நம் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவ என்ன செய்யறான்? மாந்திரிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, யாகங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா. மாந்திரிகம் என்பது யாகங்களும் அதனுடைய மந்திரங்களும் செய்வார்கள். நான் எனக்கு தெரிந்த நபர்களிடம், மந்திரவாதிகளிடம் இதை குறித்து நான் கேட்டிருக்கின்றேன். ஒரு சிலர் எனக்கு நண்பர்களும் உண்டு. அவர்களிடம் நான் இதை குறித்தெல்லாம் பேசுவேன். அவர்கள் சொல்லுவார்கள், ஆவிகளை வரவழைக்க முடியும், அதற்குரிய மந்திரங்களும் அதற்குள்ள யாகங்களும் செய்யும் பொழுது எங்கள் காரியங்களை நிறைவேற்றுவார்கள் அந்த ஆவிகள், அசுத்தாவிகள். அவர்களுக்கே தெரியும். இப்பொழுது இந்த குறிச்சொல்ற ஆவியாகிய இந்த ஸ்திரீயானவள் சவுலுக்கு சொல்லுகிறாள், யாரை நான் எழுப்பி வர பண்ண வேண்டும்? சாமுவேலை எழுப்பி வர பண்ணணும், கட்டளை கொடுத்துட்டான். அவள் என்ன மாந்திரிகம் பண்ணுகிறாளோ தெரியாது. அங்கே அவள் மாந்திரிகத்தை தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டாள். அவளுடைய வேலையை ஆரம்பித்தவுடன் அசுத்தாவிகள் எல்லாம் அவளுக்கு முன் வந்து நின்றது. இதுதான் உண்மை. வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மந்திரவாதிகள் இடத்தில் கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களால் அசுத்தாவிகளை வரவழைக்க முடியும், அசுத்தாவிகளின் மத்தியில் அவர்கள் நடமாட முடியும். அதற்குரிய மந்திரங்களை அவர்கள் படித்து வைத்திருக்கிறார்கள். அந்த அசுத்தாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை கொடுத்தால் அவர்கள் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்கள். அதை தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஸ்திரீ அவள் யாகத்தை வளர்த்து அசுத்தாவிகளை அழைத்து, நீங்கள் போய் அந்த சாமுவேல் என்ற நபரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருப்பாள். இந்த ஆவிகள் எல்லாம் போயிருக்கும். கவனிக்க வேண்டும் 12ஆம் வசனத்தை. அந்த ஸ்திரீ
சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சதே என்றாள். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டாள், அலறிவிட்டாள். சாமுவேலை பார்த்த மாத்திரத்திலே, ஏங்க சாமுவேலை எழுப்பி வர பண்ண சொன்னான், அவ அசால்ட்டாக தான் இருந்தான். இப்போ சாமுவேல் காட்சியில் வந்து நிற்கிறாரு. அங்கே சாமுவேல் வேஷம் மாறி வந்திருக்கான் என்று எழுதவில்லை. இந்த அநேக போதகர்கள், பெரிய பெரிய போதகர்கள், அறிவாளியான போதகர்கள் இந்த வசனத்தை பொய்யாக மாற்றுகிறார்கள். இந்த சாமுவேல் சாத்தான் வேஷம் மாறி வந்துட்டானா, இங்க அப்படியே எழுதியிருக்கு. சவுல் வேஷம் மாறி வந்திருக்கிறான் என்று இங்கே 8வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கு. வேஷம் மாறினது, சவுல் வேஷம் மாறினதை எழுதியிருக்கு. இங்க சாமுவேல் வேஷம் மாறினான்னு எழுதியிருக்கா? ஏங்க பொய் பேசக்கூடாது. பொய் பேசுகிற வாயும் இச்சகம் பேசுகிற உதடையும் தேவன் அறுத்து போடுவார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. இங்கே அது புரியக்கூடிய காரியம் இருக்கு பாருங்க. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு, எப்படி அலறி துடித்திருப்பா. ஏன்னா அவ அப்பதான் பார்க்குற சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சே. வந்திருக்கிறது சவுல் என்று யார் சொன்னா? யார் சொன்னா? சாமுவேல். சாமுவேல் அந்த இடத்தில் வந்து நிற்கிறார். அந்த மந்திரவாதிக்கு முன்னால் வந்து நிற்கிறார். அவர் அவளை மிரட்ட ஆரம்பிச்ச அசுத்தாவியை. எப்படி நாம் அசுத்தாவிகளை விரட்டுகிறோமோ அதே போல சாமுவேல் அவளை மிரட்ட ஆரம்பித்தார். ஏன் மந்திரவாதி, நீ ஏன் என்னை எழுப்பி வர பண்ண? என்ன காரணம்? அவ பதறி போன, நீர் தீர்க்கதரிசியாச்சே. பதறிட்டா. ஒரு நபர் உங்களை எழுப்பி வர சொன்னாரு, அதுக்காக தான் நான் இந்த அசுத்தாவிகளை அனுப்பி உங்களை எழுப்பி வர பண்ணேன். சாமுவேல் கேட்கிறாரு, என்னை எழுப்பி வர சொன்ன அந்த நபர் யாரு? அண்ணா இருக்கார். அவனா? அவன் தான் சவுலாச்சே. அவன் தான் வேஷம் மாறி வந்திருக்கானே. சவுல் வேஷம் மாறி வந்த உண்மை அப்பொழுதுதான் சாமுவேல் மூலம் அந்த மந்திரவாதி பெண்ணுக்கு புரிந்தது. அவ அலறி துடித்து விட்டாள். இனி என்ன, என் பிராணனை கொன்று விடுவானே, அவன் தான் தேசத்தில் இராதபடிக்கு அழிச்சானே. அவளுக்கு உண்மை தெரிஞ்சது. வேஷம் மாறி வந்திருக்கிறது சவுல் என்ற உண்மையை அவளுக்கு யார் சொன்னா? சாமுவேல் சொன்னார்னா வேதம் சொல்லியிருக்கு. அங்கே சாமுவேலுடைய பிசாசு சாமுவேலுடைய வேஷத்தை தரித்து வந்தான்னு எழுதல்ல. அப்படி சாமுவேல் வேஷம், இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட், வேஷம் மாறி இருந்தால் நிச்சயமாக வேதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கும். வேதம் ஒரு நாளும் பொய் எழுதாது. இங்கே அதை குறித்து ஒன்றுமே இல்லை. ஏன் 13ஆம் வசனம் படிக்கின்றேன் பாருங்க. ராஜா அவளை பார்த்துடுங்க. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்றான். நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, புரிந்து கொள்ளுங்க, அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். இப்ப அவ சவுலுக்கு என்ன சொல்றா? தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொல்லிட்டா. அவ தேவர்கள் சொல்றா, அசுத்தாவிகள் சொல்லல.
அசுத்தாவிகள்னு சொல்லல, தேவர்களை போல இருக்காங்க சொல்றா. அவ சொல்றது இவனுடைய கண்களுக்கு புலன்படவில்லை. அவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சவுல் பார்க்கல. ஏன் பார்த்துருந்தா அவன் அவட்ட கேட்க மாட்டான், அவன் நேரடியாட்ட பேசியிருப்பான். அவட்ட கேட்குறான், யாரை பார்த்தா? அது பூமியிலேருந்து தேவர்கள் எழுப்பி வராங்க. அப்போ சாமுவேல் மட்டும் வரல, சாமுவேலுக்கு கூட அநேக பரிசுத்தவான்கள் தான் வந்திருக்காங்க. தேவர்கள் எழுப்பி வர்றதை காண்கிறேன். அப்போ யாருன்னு தெரியல, நிறைய பேர் வந்து நிற்காங்க காட்சியில், இவனுக்கு தெரியல. அதான் அவன் திரும்ப அவள்கிட்ட கேட்குறான். 14ஆம் வசனம், அவருடைய ரூபம் என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். அவன் கேட்குறான், அவருடைய ரூபம் என்ன? அதற்கு அவ என்ன சொல்றா, சால்வை போர்த்து கொண்டிருக்க ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் சொல்றார். அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு, சாமுவேலை குறித்து நன்றாக அடையாளம் கண்டவன் சவுல். அவன் அதனாலே அவர் சாமுவேல் என்று அடையாளம் கண்டு முகங்குப்புற விழுந்து வணங்குறான். முகங்குப்புற விழுந்து வணங்குறான். 15ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மர உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். சவுல் தன்னுடைய காரியத்தை இப்போ சாமுவேல்கிட்ட சொல்லிட்டான். நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், ஆகையால் தான் நான் உம்மை எழும்பி வர பண்ணினேன். வந்திருக்கிறது சாமுவேல் தான். எந்த ஊழியக்காரன் எப்படி சொன்னாலும் கேட்காதுங்க. அது ஒளியின் வேஷத்தை தரிச்சிட்டு வந்தான், அப்படி வந்தான்னா வேதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கோம். சவுல் வேஷம் மாறினது எழுதியிருக்குல்ல, ஏன் சாமுவேல் வேஷம் மாறினான்னு எழுதல? இவங்க கணக்குக்கு எழுதியிருக்கணும் இல்ல? எவ்வளோ பெரிய சப்ஜெக்டு கேட்டா, அசுத்தாவி கூப்பிட்டா ஒரு பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதன் வர முடியுமா? இதெல்லாம் குதர்க்கமான கேள்வி. வேதத்தில் எழுதியிருக்கிற மாத்திரம் பேசுங்க, வேற எதையும் கொண்டு வந்து அங்கே நுழைக்காதுங்க. ஒரு பரிசுத்தாவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை ஒரு அசுத்தாவி எழுப்பி வர கூப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விடையே அங்கே இருக்குது, அங்கே விடை இருக்குது. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. நிறைய பேர் அந்த மாதிரிப்பட்ட செய்தியை காட்டு அந்த ஊழியக்காரருக்கு சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொன்னது தான் உண்மை, எங்களுக்கு இப்போ தான் கண்கள் திறந்துன்னெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த பொய்க்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, பொய்க்கு. உண்மையான செய்திகளுக்கு நீங்கள் காதும் கேட்காது, உங்கள் கண்ணும் பார்க்காது. அங்கே வேதத்துலேருந்து உங்களுக்கு கேட்க தெரியல, ஐயா வேஷம் மாறினது சவுல்னு இருக்கே, சாமுவேல் வேஷம் மாறினா பிசாசு சாமுவேலுடைய வேஷம் போட்டுட்டு வந்தான்னு ஏன் வசனம் இல்லை? ஏன் கேட்க மாட்டீர்கள்? ஏன் கேட்கவில்லை? கேளுங்க. ஏன் சாத்தான் அந்த வசனம் இல்லை? வசனம் இருக்கணும்ல, வசனத்தில் இருக்கிற பிரகாரம் பேசுங்க. சாமுவேல் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். என்னை கலைத்தது, கலைத்ததுன்னா என்ன அர்த்தம்? கலைத்ததுன்னா என்ன அர்த்தம்? சிந்தித்து பாருங்கள். ஒன்று, அவன் நித்திரையில் இருந்திருக்க வேண்டும். நித்திரையில் இருக்கவன தான் கலைக்கணும். சரீரத்துக்கு தான் நித்திரை, சரீரத்துக்கு மாத்திரமே நித்திரை. ஆத்மா தூங்குவது இல்லை. பைபிள் சொல்லுது,
நான் நித்திரையில் இருந்தேன், என் ஆத்மாவோ விழித்து கொண்டது. அப்போ சாமுவேல் அங்க என்ன செய்யறாரு? மெடிடேஷன்ல இருக்காரு, தியானத்தில் இருக்கிறாரு, ஜெபத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அவர் பூமியில் இருக்கும் பொழுது அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். பூமியில் இருக்கும் பொழுது அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒரு போதகராக இருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருந்தார். அவர் மரித்த பின்பும் அதே வேலையை தான் செய்கிறார். அவர் தீர்க்கதரிசியாகவே இருக்கிறார். அவர் மரித்த பின்பு அவர் தியானத்தில் இருக்கிறார். அந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இதே போலதான் இன்று வரைக்கும் அப்போஸ்தலர்கள் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் எப்படி அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருந்தாரோ, தியானத்தில் இருந்தாரோ, அதே போல இன்றும் நம்முடைய 12 அப்போஸ்தலர்களும் அநேக இரத்த சாட்சிகளும் பரிசுத்தவான்களும் இன்றும் நமக்காக மரித்த பின்பும் அவர்கள் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆத்மாவுக்கு நித்திரை இல்லை. அவர்கள் பூமியில் இருக்கும் பொழுது என்ன வேலை செய்தார்களோ அதே வேலை தான் மரித்த பின்பும் செய்கிறார்கள். நீ என்னை கலைத்தது என்ன? அவன் தியானத்தில் இருக்கான். இந்த மந்திரவாதி அவன் சாமுவேலை எழுப்பிவாங்கன்னு சொன்ன உடனே இந்த அசுத்தாவிகள் எல்லாம் போய் அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? அவருடைய தியானத்தை கலைச்சிட்டாங்க. இந்த அசுத்தாவிகள் எல்லாம் தியானத்தை கலைச்ச உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு என்னன்னு கேட்குறாரு. அது நடிக்கிட்டு தீர்க்கதரிசி அங்கே மேலே இருந்து எங்களை அந்த மந்திரவாதி பெண் எங்களை அனுப்பிட்டா உங்களை கூட்டிகிட்டு வரக்கு, அப்படியா அப்படின்னு சொல்லி அதுகளை அதட்டி இருக்கணும். அதெல்லாம் தேவனுடைய ரகசியம். அது தேவன் பார்வையில் இருக்கு. இது உண்மையா பொய்யா என்பது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். நான் வேதத்தில் உள்ளதை தான் பேசுகிறேன். இதையெல்லாம் தேவன் தான் பார்த்து கொள்வார். அவருக்கு தான் தெரியும். நியாய தீர்ப்பின் நாளில் இந்த காரியம் எல்லாம் நமக்கு விடை கிடைக்கும். நிச்சயமாக விடை கிடைக்கும். இப்பொழுது சவுலுடைய தியானம் கலைந்தவுடன் அவன் பூமிக்குள் இருந்து மேலே வருகிறான். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க பாதாளம் ஒரு இடத்துல இருக்குது, அந்த பாதாளம் இதெல்லாம் வேதத்தில் இல்லைங்க. இங்கே என்ன எழுதியிருக்கு? பூமியிலிருந்து தேவர்கள் எழும்பி வர்றாங்க. பூமியிலிருந்து தேவர்கள் மேலே எழும்பி வராங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். வந்த பூமியிலேருந்து வந்தாங்களா இல்லையான்னு உள்ளதை பார்க்கலாம் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 43, 44 படிக்கின்றேன், கேளுங்கள். இவைகள் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு மரணம். லாசருடைய மரணத்துக்கு பின்பு நாம் யாவரும் தெரிந்த உண்மை கதை. லாசரு மரித்த பின்பு அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள்களுக்கு பின்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையின் முன்பு நின்று அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். லாசரு மரித்தவன் தானே, பூமியில தானே இருந்தான். இப்ப வெளியே வான்னு சொன்னவன் அவன் என்ன பரலோகத்திலிருந்து தான் வந்தான்? பூமியில தானே வந்தான். அப்ப அவனுடைய ஆத்மா எங்க இருக்கு? எங்கே இருக்கு? அது பூமிக்குள்ளுக்கு தான் இருக்கு. பூமிக்குள்ளுக்கு எந்த இடத்துல இருக்கு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் தேவனுடைய மறைவில் இருக்கு. அதெல்லாம் போய் தோண்டி பார்க்கக்கூடாது. வார்த்தை என்ன எழுதியிருக்கோ அதை மாத்திரம் விசுவாசிங்க. வார்த்தைக்கு மாத்திரம் நம்முடைய சிந்தனையை வைப்போம். பூமிக்குள்ள இருந்து மேலே வந்தாங்கன்னா பூமிக்குள்ளுக்கு தான் இருக்காங்க. பூமிக்குள்ளுக்கு எந்த பகுதியில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ லாசரு சரியான உதாரணமாக உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறேன். இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா
உங்கள் சிந்தனையை இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கெடுத்து விட்டார்கள். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50லேருந்து 53 வரை படிக்கின்றேன், கேளுங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கல்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது என்னது? இது எங்கிருந்து வந்தாங்க? அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறந்து எங்க போனாங்க? பரலோகத்துக்கு போனாங்க. ஏசப்பா கூட போனாங்க. சும்மா எதையும் விளக்கக்கூடாது. சரியாக ஒரு வேதத்தை பேசுகிறோன்னா சரியாக இருக்கணும். மக்களுக்கு விசுவாசத்தை ஊட்ட வேண்டும், அவிவிசுவாசத்தை ஊட்டக்கூடாது. இங்கே சரியாக எழுதியிருக்கின்றது. லாசருவும் கல்லறையில் இருந்து வெளியே வந்து காட்சியில் வந்தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பின்பு, அந்த 3 நாட்களுக்கு பின்பு யாவரும் கல்லறையில் இருந்து வெளியே வந்து நிற்கிறார்கள். யாவரும் அநேக பரிசுத்தவான்கள் காட்சியில் வந்து நின்றார்கள். சிந்தித்து பாருங்கள். அவர் அங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், அந்த இடம் எல்லாம் விளக்க வேண்டாங்க. பைபிளில் இருக்கிறது மாத்திரம் நமக்கு வேணும். புரிந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை படிக்கின்றேன், கேளுங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். இது எப்படிங்க? ஏசப்பா அந்த மலையில், மறுரூப மலையில் இருக்கிறாரு. அவர் ஜெபத்தில் இருக்க போகிறாரு. அவருக்கு கூட வந்தது யாரு? மோசேயும் எலியா. இது எப்படி வந்தாங்க? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. கேட்டால் மரணம், மரிப்பதும் உயிர்ப்பிப்பதும் ஒரே தரம். அது இருக்கட்டும், அது உங்களுக்கு எனக்காக இருக்கும், தீர்க்கதரிசிகளுக்கு இல்லை. இது அவருடைய சித்தம். ஏன் எலியா மறுபடி வந்தாரு, மோசே இந்த மறுபடி வந்திருக்காரு, இதுக்கு விளக்கம்? ஏன் மரித்த பின்பு லாசர் வெளியே வந்தானே, இதுக்கு விளக்கம்? சரியா பேசணும். நாம் ஞானி என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய செய்தியின் மூலம் அநேகர் அவிவிசுவாசி ஆகிவிட்டால் நம் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய தேவனுக்கு நாம் பதில் கூற வேண்டும். இங்கே வேதம் கூறுகின்றது, இங்கே காட்சியில் எலியாவும் மோசேயும் வந்து நிற்கிறாங்க. இதில் கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். 4வது வசனம் படிக்கிறேன். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்கள் போடுவோம் என்றான். 5வது வசனம் படிக்கிறேன். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரை காணவில்லை. உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மோசே, எலியா 2 பேரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட ஜெபத்தில் இருக்கிறார்கள். இயேசப்பா இந்த பூமியில் வருவதற்கு
1400 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளவர் தான் மோசே. அவர் ஏசப்பாவோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பேதுரு பார்க்குறான், 1400 ஆண்டுகளுக்கு முன்புள்ள மோசேயை பேதுருக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே இல்லை, சிலை இல்லையே, மோசே குறித்துள்ள சிலையோ போட்டோவோ கிடையாது. ஏன்னா சிலை வணக்கம் கூடாது என்று மோசையே கட்டளையிட்டிருக்காரு. அப்போ அவருக்கு மோசே சிலை வைப்பாங்களா? சிலை இல்லை. அப்போ பேதுருக்கு இவர் யாரு? இவர் மோசேன்னு எப்படி யார் காட்டி கொடுத்தா? யார் சொன்னா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளவர் தான் எலியா. எலியா 700 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளவர் தீர்க்கதரிசி. இந்த பேதுருக்கு இவர் எலியா என்பது எப்படி தெரியும்? இவர்தான் எலியா. எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம்னு சொன்னவொன்னா ஏசப்பா என்ன சொன்னாரு? இல்லைன்னு சொன்னாரா? அங்க பூமியிலிருந்து சத்தம் வந்து அது வந்தது எலியா இல்லை, அது மோசே இல்லை சொன்னாரா? அப்படி இருந்தா இல்லை, அவன் சொன்னது உண்மைதானே. வந்தது எலியா, வந்தது மோசே, கன்ஃபார்ம் ஆச்சு. இவருக்கு மாத்திரம் கூடாரம் கட்டு, அவங்களுக்கு கிடையாது. வந்தது எலியா, வந்தது மோசே என்பது இந்த பேதுருக்கு யார் சொன்னா? யாருக்கு? இவனுக்கு எப்படி தெரியும்? சிலைகள் இல்லை, போட்டோக்கள் இல்லை, எப்படி தெரியும்? அதுதான் வேதம். எலியாவை குறித்துள்ள வேதத்தை படிக்கும் பொழுது அவன் தெரியும் எலியா என்ன உடை உடுத்திருந்தாரு, அவர் என்ன அற்புதம் செஞ்சாரு அன்றே அதை பார்க்குறான். ஏசப்பா மத்தியில் இருக்கும் பொழுது அவன் அந்த அவருடைய உடையும் அவருடைய கொள்கையும் பார்த்துட்டான். மோசே என்ன? மோசே வந்து அவன் அற்புதங்களை செய்யக்கூடியவன். அவனுடைய உடை என்ன? அவன் அந்த அந்த காட்சியிலே வந்து நிற்கிறான், இவன் அதே காட்சியில் வந்து நிற்கிறான். ரெண்டு பேரும் பார்த்தோன்னா இவன் கண்டுக்கிட்டான், வந்திருக்கிறது மோசேயும் எலியாவும், மகத்துவமான தீர்க்கதரிசிகள். அவர்களை பார்க்கணும்னு ஆசை. அவன் முகமுகமாக பார்க்குறான் பாருங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பேதுருக்கு கிடைத்தது. அவன் சரியா சொன்னான், வந்திருக்கிறது எலியாவும் மோசையும், அவர்களுக்கு கூடாரம் கட்டுவேன்னு சொன்னோன்னா அங்கே தடை உத்தரவு வருது. இவருக்கு மாத்திரம்தான் கூடாரம், வேற யாருக்கும் கட்ட முடியாது. இவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், இவருக்கு மாத்திரம் செவி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மோசைக்கும் எலியாவுக்கும் செவி கொடுங்கன்னு சொல்லலை. அப்ப எப்படி இவருக்கு தெரிஞ்சது வந்திருக்கிறது மோசே எலியா? அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய அற்புதங்கள் அங்கே நடக்கின்றது. ஏசப்பாவோட அவங்க சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டான். பார்த்த உடனே அவங்க மிகவும் பயந்தார்கள். அதே போலதான் சவுல் அடையாளம் கண்டு கொண்டு விட்டான். வந்திருப்பது யாரு? சாமுவேல். அவருடைய உடையை வச்சு தான் கண்டுபிடிச்சான். வந்திருப்பது சாமுவேல் என்பதை எதை வச்சு கண்டுபிடிச்சான்? அவருடைய சால்வை. வேஷம் மாறி வந்திருந்தா வேஷம் மாறி இருக்குன்னு எழுதியிருக்கோம். பதில் சொல்லுங்க. இந்த உடை தான் காட்டி கொடுத்தது. அவன் கேட்குறான் பாருங்க, அவருடைய ரூபம் என்று அவளை கேட்டான். அதற்கு அவள் சால்வை போர்த்து கொண்டு இருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான். அவனுக்கு தெரிஞ்சு இந்த சால்வை இவர் தான் கொடுத்துருக்கணும். அவன் வந்திருக்கிறது சாமுவேல். அதே போல அன்று பேதுருவும் மோசையுடைய கைத்தடியும் அந்த எலியாவுடைய தோல்வுடையும் அவன் பார்த்துட்டான். இது வந்திருக்கிறது எலியா, வந்திருக்கிறது மோசே என்பது. அதே போல இவருடைய உடையை வைத்து கண்டுகிட்டான், வந்திருப்பது சாமுவேல். மரிப்பதும் உயிர்ப்பிப்பதும் ஒரே முறை தான். இதுக்கு எங்க கணக்கு கொண்டு வருவீங்க? நான் வந்திருக்காங்களே. நல்ல மக்களை அவிவிசுவாசத்திற்குள் வழி நடத்தி செல்லாதீர்கள். தேவ கோபம் பற்றி எரியும். அவருடைய வார்த்தையை புரட்டுவது அவருக்கு பிடிக்காத காரியம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை.
இப்போ கேட்குறான், என்ன கேட்குறான்? எழுப்பி வர பண்ணுனது என்னன்னு கேட்குறான். அதுக்கு சவுல் என்ன சொல்கிறான்? நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். 15ஆம் வசனம். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசிகளினாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். சொல்லிட்டான். அதற்கு சாமுவேல், இங்கேயும் அவர் தான், உண்மைதான், வேற பிசாசு வேஷம் ஒன்றும் மாறல, வந்தது சாமுவேல் தாங்க. அதற்கு சாமுவேல், இல்லைன்னா எப்படி எழுதிருக்கோம்? வேஷம் மாறி வந்த சாமுவேல்னு எழுதியிருக்கணும். அப்படி எழுதலை. அதற்கு சாமுவேல்னு தான் எழுதியிருக்கு. கர்த்தர் உன்னை விட்டு விலகி, சாத்தான் சொல்லுவான் கர்த்தர்னு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாக இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? பிசாசு சொல்லாத இந்த வார்த்தை. கர்த்தர் உனக்கு சத்ருவாக இருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? பிசாசு நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்படியா? அவன் வேற ஐடியா கொடுத்துருப்பான். நீ போ, பயப்படாமல் போ, நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவனுக்கு சவுலை கொலை பண்ணணும். அவன் எந்த ஒரு ஆத்மா மீட்கப்படுவதோ அவனுக்கு விருப்பமில்லை. இங்க வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் உனக்கு சத்ருவாக இருக்கும்போது நீ என்னிடத்தில் என்ன கேட்கிற? நீ என்னிடத்தில் என்ன கேட்கிற? 17ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் எல்லாம் தெளிவாக படிங்க ஊழியக்காரர்களே. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்தது யாரு? வேஷமாற சாமுவேலா? வேஷம் மாறி வந்திருக்கு சொல்றீங்களா? பிசாசா செஞ்சது இல்லை, சாமுவேல். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். யார் சொன்னா? மரித்த பின் சாமுவேலின் ஆவி பேசுகிறது. மரித்த பின் சாமுவேலின் ஆவி பேசுகிறது. இது பிசாசு பேசவில்லை. பிசாசு பேசியிருந்தா ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் அதே இடத்துல வச்சிருப்பாரு. இதை சொன்னதெல்லாம் பிசாசுன்னு. இந்த மரித்த பின் சாமுவேலின் ஆவி பேசுகிறது. 18ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். பிசாசு சொல்ல மாட்டான். பிசாசு ஒருபோதும் சொல்ல மாட்டான் இந்த வார்த்தை. பிசாசு ஒருபோதும் உண்மை பேச மாட்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் உண்மையை பேசவே மாட்டான். அவன் சத்ரு. அவன் சத்தியத்துக்கு விரோதமாக நிற்பான். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சொல் கேளாமல் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். சாமுவேல் பேசினாருங்க. பேசினது சாமுவேல். உண்மை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளே, நீங்கள் இது சாமுவேல் பிசாசு வேஷம் தரிச்சு வந்தான்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரங்கிட்ட இந்த வசனத்தை கேளுங்க அவங்கள்ட்ட. அவங்க பதில் சொல்லணும். இது சரியாக பதில் சொல்லுங்க ஐயா. ஏன் எங்களை குழப்புறீங்க? உங்களுக்கே விசுவாசம் இல்லை, நாங்கள் எப்படி விசுவாசம் ஆக முடியும்? சொல்லணும், நீங்கள் கேட்கணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட குளறுபடி வரும் பொழுது நான் வேதத்தை தெளிவாக ஆராய்வது உண்டு. நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உங்கள் மத்தியில் வருகிறேன். என்னுடைய கற்பனை கதைகளை ஒருபோதும் இங்கே உபயோகிக்க மாட்டேன். கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். பிசாசு எப்படி சொல்லுவான்? சொல்லவே மாட்டான். அவனே வானத்துக்கு ஏறுவேன், அவருக்கு மேலே சிங்காசனம் போடுவேன்னு எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்கான். அவன் அவரை கர்த்தர்னு கூப்பிடுவானா? 19ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்க.
கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இதுதாங்க ஆனஸ்டான வார்த்தை. எல்லாமே ஆனஸ்ட் தான். இது மரித்த பின் சாமுவேலின் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது? பிசாசு தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது. அவனுடைய தீர்க்க தரிசனம் பொய்யாகவே இருக்கும். அது ஒருபோதும் நிறைவேறாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார். அது நடந்துச்சு. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். அதை போலதான் சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் மரித்து அவனோட போய் சேர்ந்துட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? அது எப்படி பிசாசு பேசின தீர்க்க தரிசனம் நிறைவேறுங்க? நிறைவேறுமா? இஸ்ரவேலின் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த அதிகாரம் அடுத்த அதிகாரம் போய் பாருங்க. 29ஆம் அதிகாரம் பார்க்குற டைமில் இந்த 19ஆம் வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்றது. இந்த 19ஆம் வசனத்தின் தீர்க்க தரிசனம் 29ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகின்றது. பிசாசு தீர்க்க தரிசனம்னு ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? இந்த ஒரு வசனமே சாட்சிங்க. வந்தது சாமுவேல், வந்தது தீர்க்கதரிசியாக சாமுவேல். இந்த வசனம் உறுதி செய்கின்றது. இந்த வசனத்தின் பிரகாரம், இந்த தீர்க்க தரிசன வசனத்தின் பிரகாரம் 29ஆம் அதிகாரத்தில் நிகழ்ந்தது. 20ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அந்த குஷ்ணமே சவுல் நெடி தாங்கி கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தையினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் பகல் முழுவதும் ஒன்று சாப்பிடாதபடினால் அவன் பலவீனமாய் இருந்தான். சாமுவேல் சொல்லிட்டு போயிட்டார். மரித்தபின் சாமுவேலின் ஆவி பேசுகின்றது. மரித்தபின் சாமுவேலின் ஆவி பேசுகின்றது. மரித்தபின் சாமுவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எந்த தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதை தான் சொன்னார். அதுக்கு அடுத்ததும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். பிசாசு சொல்ல முடியாதுங்க. பிசாசு சொல்ல முடியாது. அவன் செஞ்சது எழுப்பிட்டு வந்தான். எழுப்பிட்டு எப்படி வந்தான்? அவருடைய மெடிடேஷனை, அவருடைய தியானத்தை கலைத்தான். பிசாசு அதான் செய்யும். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்கள் சிந்தையில் நுழைஞ்சிட்டு ஜெபம் தடை பண்ணுவான். இல்லை யாராவது கதவை தட்டுவான். அவன் தொல்லை கொடுப்பான். தேவனுடைய காரியங்களுக்கு அவன் தொல்லை கொடுப்பான். இப்போ இவர் என்ன செய்கிறாரு? இவர் தியானத்தில் இருக்கிறாரு. அவன் கலைச்சான், சாத்தான். அப்போ கலைச்ச உடனே அவருக்கு கோபம் வந்து, திடீர்னு கதவை தட்டினா நமக்கு கோபம் வருது இல்லை? அப்போ நம்ம கேட்குறோம்ல, வெளியே வந்து என்னன்னு கேட்குறோம் இல்லை? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்படியா, சரி. இப்போ நம்ம ஜெபத்தில் இருப்போம். ஒரு ஆள் வந்து கதவை தட்டினோடனே எப்படி இருக்கும்? ஜெபம் டிஸ்டர்ப் ஆகிரும். உடனே கதவை திறந்து என்ன செய்யும்? பார்க்குறோம், என்ன உங்களுக்காக கொரியர் வந்திருக்கு. அப்படியா? இன்னும் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை. அதே போல இவன் தியானத்தில் இருக்கும் பொழுது, அவன் தியானத்தை கலைத்தவுடன் இவன் நேராக அந்த அஞ்ஞான பார்க்க ஸ்ரீகிட்ட போய் கேட்குறான், என்ன என்னுடைய தியானத்தை கலைத்தது என்னன்னு கேட்ட பொழுது, ஐயா நீர் தீர்க்கதரிசனம் உள்ள எனக்கு தெரியாதே. ஏன் வந்திருக்க? சவுல், ராஜா சவுல் வந்திருக்கான். அவ விடவடத்து போனா. அப்படியா, எனக்கு தெரியாம போச்சு, ஐயா மன்னிச்சிரும். அதோட அவ ஒதுக்கிட்டா, அப்படியே ஒதுக்கிட்டா. அதுக்கப்புறம் அதில் அவன் ஈடுபடல. இங்க சாமுவேலுக்கு சவுலுக்கு நடக்குது பாருங்க போராட்டம். அவன் அப்படியே தடுமாற்றத்தோட உட்காந்துட்டான். நொடி தாங்கி கீழே விழுந்துட்டான். நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் என்னோட வருவீங்க. பிசாசு எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்குமா? அப்படி உரைச்சல் நடக்குமா? பெரிய ஊழியக்காரர்களே சற்று சிந்தியுங்கள். அவிவிசுவாசமான வார்த்தைகளை விசுவாசிகளுக்கு புகட்டாதீர்கள். 21ஆம் வசனம் படிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருந்ததை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டும் என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டும் நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். அவள் சொல்லிட்டா. சவுல்கிட்ட அவளுக்கு தெரிஞ்சுட்டு வந்திருக்க சவுல், ராஜாவே என்னை மன்னிச்சிரும், நான் உம்முடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிஞ்சேன்.
நான் இந்த தொழிலை விட்டு பல நாட்கள் ஆயிட்டு நான் செய்யலை, மன்னிச்சிடும் அவள் கேட்குறான். அடுத்து பாருங்க, இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். பாருங்க, பிசாசுட்ட நீங்க விசுவாசத்தை விட்டு சற்று விலகிவிட்டால் பிசாசு எப்படி கையில் பிடிக்கிறான்னு உள்ளது சவுல் ஒரு உதாரணம். வேஷ மாதிரி உள்ளுக்கு நுழைஞ்சான், எப்படி மாட்டிக்கிட்டான் பாருங்க. வேஷம் மாதிரி உள்ளுக்கு நுழைஞ்சான். அவனுடைய விசுவாசம் வீழ்ச்சி அடைந்தவுடன், சவுலுடைய விசுவாசம் வீழ்ச்சி அடைந்தவுடன் அவனுடைய ராஜ்யபாரம் ஆட்டம் கண்டது. தீர்க்கதரிசியை மதிக்காமல் போன காரணத்தினால் அவனுடைய ராஜ்யபாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. இன்றும் வேத வார்த்தைகளை அவிவிசுவாசம் கொள்ளும் உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் கிடைப்பதில்லை. மானானது நீரோடைகளை நோக்கி வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவுடைய வார்த்தையின் மீது வாஞ்சித்து கதற வேண்டும். இங்கே தடுமாறி வீழ்ச்சி அடைந்து விழுகிறான். இப்பொழுது யாருடைய சொல்ல கேட்கிறான்? மந்திரவாதி, அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீயுடைய சொல்ல கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும், நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக, அப்பொழுது நீர் வள்ளி நடந்து போகத்தக்க பலன் உமக்கு இருக்கும் என்றாள். இப்போ அவள் வீட்டில் என்ன ஆகிப்போச்சு? சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிட்டு, தேசத்தில் இராதபடிக்கு அழித்த சவுல் ராஜா இப்பொழுது அவள் வீட்டிலே சாப்பிட வேண்டிய சூழ்நிலையை சாத்தான் உருவாக்கி கொடுத்து விட்டான். அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவளுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவர்கள் சொல் கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டினில் மேல் உட்கார்ந்தான். அஞ்ஞானம் பார்க்க வீட்டில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும்? அந்த ஸ்திரீனிடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். பார்த்தீங்களா? எந்த மந்திரவாதிகளை அழித்தானோ, எந்த குறி சொல்ற ஆவிகளை உடையவர்களை ஒழித்து கட்டினானோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் இறுதியில் அவனுடைய முடிவு எங்கே சென்றது? அடிமைகளின் வீட்டில் சென்றது. விக்கிர ஆராதனையின் கூடாரத்தில் ஒளிந்து கொண்டான். அவளுடைய வீட்டில் புசித்தான், சாபத்தை வாங்கிக் கொண்டான். அவன் சாமுவேலை மதித்து அவரை ஒரு தகப்பனாக இறுதி மட்டும் அவன் போஷித்து இருந்தால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலுடைய சந்ததி தான் ஆட்சியில் இருந்திருக்கும், ஆட்சி பீடத்தில் இருந்திருக்கும். ஏன் ஆட்சி பீடத்தில் இல்லாமல் இறங்கினார்கள்? அவன் தீர்க்கதரிசிகளின் சொல் கேட்காததினால், வேத வார்த்தையின் மீது அவிவிசுவாசம் கொண்டதினால் சவுலுடைய ராஜ்யபாரம் வீழ்ச்சி அடைந்து அவனுடைய முடிவு பரிதாபமான முடிவாக முடிந்தது. அதுதான் சாமுவேல் என்ன சொன்னாரு? 16ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாக இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? இது நான் முன்னாலே சொல்லிட்டேன்னு சொல்றாரு. நான் முன்னாலே சொல்லிட்டேன், தான் உயிரோட இருக்கிற டைமில் இதை சொன்னேன். ஆண்டவரே உனக்கு சத்ருவா இருக்கும் சமயம் நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னார்ல. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொன்னார்? 19ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? இன்னி சொல்கிறத கேளு. நீ கேட்க வந்துட்டால, என்ன என்னுடைய தியானத்தை கலைச்சிட்டு வந்துட்டால, உனக்கு இப்போ விடை தானே வேணும். நான் சொல்கிறேன் கேளு. மரித்த பின் சாமுவேலின் ஆவி பேசுகிறது. 19ஆம் வசனம் தீர்க்க தரிசனம் பேசுகிறது. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார்.
நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தியரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் 29ஆம் அதிகாரத்தில் நிகழ்ந்தது. இந்த தீர்க்க தரிசனம் நிகழ்ந்தது. வந்தது சாமுவேல் தான். மரித்த பின் சாமுவேலின் ஆவி தீர்க்க தரிசனம் பேசியது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமை விசுவாச பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்கள் அவிவிசுவாசம் கொள்ளாதீர்கள். எப்படிப்பட்ட ஊழியர்கள் வந்து சொன்னாலும் சரி, அது வந்தது சாமுவேல் வேஷமாறி வந்த பிசாசு சாத்தான் என்று சொன்னார்களே, ஆனால் நீங்கள் அவர்களை கேள்வியின் மேல் கேள்வி கேளுங்கள். கேளுங்கள், சாமுவேல் சாத்தான் வேஷமாறி வந்திருக்கிறான் என்று சொல்லவில்லையே, வேதத்தில் ஏன் எழுதவில்லை? சுட்டி காட்டுங்கள் கேளுங்க. அப்படியான இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது? இந்த 19ஆம் வசனம் எப்படி நிறைவேறியது? இது பிசாசுடைய தீர்க்க தரிசனமா? பிசாசுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா என்று கேள்வி கேளுங்கள். பெரிய ஊழியக்காரர்கள் என்று பயப்படாதீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு நீங்களும் நானும் யாவரும் சமம்தான். இந்த 19ஆம் வசனம் தீர்க்க தரிசனம். மரித்த பின் சாமுவேலின் ஆவி பேசின வசனம். பிசாசு பேசவில்லை. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளை, மரித்த பின் சாமுவேல் தான் வந்தார். மரித்த பின் சாமுவேலின் ஆவி பேசியது. அவர் பூமியில் இருக்கும் பொழுது தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் சவுலை சந்திக்க வரும் பொழுதும் அவர் தீர்க்கதரிசியாகவே வந்தார். ஆகையால் தான் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு அவர் சென்றார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோட இருப்பீர்கள். அந்த காரியம் நிகழ்ந்தது. இந்த வசனம் நிறைவேறியது என்றால் வந்தது சாமுவேல் தான். வந்தது சாமுவேல் தான். அவர்கள் எந்த உதாரணம் கொடுத்தாலும் நீங்கள் கேட்காதீர்கள். இந்த மாதிரிப்பட்ட போலி போதகர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள். வேத வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இங்கே வந்தது சாமுவேலை போல தானே ஏசப்பா அந்த மறுரூப மலையில் நிற்கும் பொழுது எலியாவும் மோசையும் வந்தார்கள். ஏசப்பா மரணத்துக்கு பின் கல்லறைகள் திறந்த அநேக பரிசுத்தவான்கள் வந்தார்களே. உண்மைதான், அதுதான் உண்மை. தீர்க்கதரிசிகள், குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் தேவனுடைய அனுமதியுடன் வந்தார்கள். அவர் அனுமதிக்கவில்லையானால் சாமுவேல் வந்திருக்க மாட்டார். சாமுவேல் வருவதற்கு தேவன் அனுமதித்திருப்பார். ஆகையால் சாமுவேல் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு சென்றார். அதே போலதான் ஏசப்பா மறுரூப மலையில் இருக்கும் பொழுது எலியாவும் மோசையும் காட்சியில் வந்தார்கள். ஆகையால் இந்த வசனத்தின் பிரகாரம், இந்த அதிகாரத்தின் பிரகாரம், இந்த செய்தியின் பிரகாரம் நான் உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிங்கள். வந்தது சாமுவேல், சாமுவேல், சாமுவேல் என்று கூறிக்கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.